ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து ஒரு நாள் நானும் அவங்க அம்மாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அவன் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரான். வந்துட்டு சொன்னான், அம்மா அநேகமாக இந்த ஆஃபீஸை சீக்கிரம் இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு சொன்னான். அவன் வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் வேலை செய்கிறான். கல்லூரியிலேருந்து வெளியே வந்து ஒரு வருஷம் ஆகுது அவன் அந்த இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து. அவங்க அம்மா ரொம்ப கூலாக, அப்படியா சரி அப்படின்னாங்க. என்ன நீங்கள் எனக்கு வேலை போகுதுன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன இவ்வளோ கூலாக கேட்குறீங்க அப்படின்னு. எப்பா அந்த இன்ஸ்டியூஷன் மூடினா என்ன, உலகத்தில் வேற கம்பெனியே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. உடனே முழிச்சான், ஏன் அம்மா இப்படி பதில் சொல்கிறாங்கன்னு. நீ அந்த இன்ஸ்டியூஷனுக்கு போயிருக்க, வேலை செய்கிற, இன்ஸ்டியூஷனை மூடுறதுங்கிறது, ஆஃபீஸை மூடுறதுங்கிறது உன்னுடைய தவறுனால இல்லை, ஏதோ காரணங்களால் ஆஃபீஸை இழுத்து மூடுறாங்க அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் இதில் உனக்கு என்ன பிரச்சனை? நீ அந்த ஆஃபீஸை நம்பி தான் உன்னுடைய வாழ்க்கையை வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. பல நேரங்களில் நம்ம கூட ஏதோ ஒரு விஷயத்த நம்புகிறோம். அந்த ஒரு விஷயத்த பிடிச்சிக்கிட்டு அதுதான் நம்மளோட லைஃப், அதுதான் நம்மளோட எதிர்காலம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஒரு விஷயத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நாம் ஆடி போயிடுறோம், கலங்கி போயிடுறோம். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இனிமே என்னோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னெல்லாம் யோசிக்கிறோம் இல்லையா? எப்பவும் நிறைய அந்த மரங்களில் பறவைகள் உட்கார்ந்துருக்கும். அந்த பறவைகள் என்னைக்குமாவது அந்த கிளைகளை பற்றி கவலைப்பட்டிருக்குமா? இந்த கிளை உடஞ்சி விழுந்துட்டா நான் கீழே விழுந்துருவேனே அப்படின்லாம் நினைக்குமான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. எந்த பறவையுமே தான் போய் உட்காருகிற கிளையை பற்றி கவலைப்படுகிறது இல்லை. அது உடஞ்சி விழுந்துட்டா நான் கீழே விழுந்துருவேனா, அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாலும் அது கவலைப்படாது. அதோடைய கவலை, அதோடைய நம்பிக்கை அதோடைய இறகுகளாக தான் இருக்கும், சிறகுகளாக தான் இருக்கும் இல்லையா? என்னால் பறக்க முடியும், என்ன நடந்தாலும் நான் பறப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையாக தான் இருக்கும். நம்மளுக்கும் அந்த மாதிரியான நம்பிக்கைகள் வேணும். வாழ்க்கை என்னது, எந்த வேலைக்கும் போகலாம், அல்லது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குமா இருந்தால் நாம் எதிர்கொள்ளுகிற நிறைய சவால்களை சர்வ சாதாரணமாக தாண்டி வர முடியும். அது நம்மளை டென்ஷன் வரும். மனிதர்கள் அப்படின்னாலே அவங்களுடைய நேச்சர் அதுதான், இயல்பே அதுதான். எது நடந்தாலும் உடனே கொஞ்சம் டென்ஷன் வரதான் செய்யும். கொஞ்ச நேரம் டென்ஷன் இருக்கிறது தப்பு இல்லை, வருத்தப்படுறது தப்பு இல்லை, கோபப்படுறது தப்பு இல்லை. அந்த உணர்வுகள் தொடர்ந்து நம்மளை ஆக்கிரமித்து நம்மளை வீணாக்கக்கூடாது. அதைத்தான் நம்ம பார்க்கணும். சரி வேலை போகுதா, சரி போகட்டும், அடுத்தாப்புல என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிப்போம். அதைத்தான் நம்ம மூவ் ஆன் பண்ணுறதுக்கு பார்க்கணுமே ஒழிய, ஒரு விஷயம் முடிஞ்சு போகுது அப்படின்னதும் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போகுது அப்படின்னு நாம் அதை புரிஞ்சிக்கக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. நாம் நம்முடைய திறமைகளை நம்பி இருக்கிறோம். எல்லாருக்கும் எதிர்காலம் உண்டு, எல்லாருக்கும் ஒரு வேலை உண்டு, எல்லா விஷயத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு. அதை நம்ம நம்பினமாக இருந்தால் பெருசாக நம்மளை எந்த சவால்களும் பாதிக்காது. சவால்களை தாண்டி வர்றதுக்கு நாம் பழகிக்கலாம்.